இந்த ஆண்டில் ஐபிஎல் 14வது சீசனில் லீக் சுற்றின் கடைசியில் இங்கிலாந்து வீரர்கள் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக T20 தொடரில் விளையாடுவதற்காக நாடு திரும்பியிருக்கிறார்கள். இது குறித்து இந்திய முன்னாள் வீரர்கள் சிலர் கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது இங்கிலாந்து வீரர்கள் திரும்பி சென்றதுக்கு ஆதரவாக இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் பேசியிருக்கிறார். ஐபிஎல் தொடரை பொறுத்தவரையில் தற்போது ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து வீரர்களின் ஆதிக்கம்தான் வெளிநாட்டு வீரர்கள் மிக அதிகமாக இருந்து வருகிறது. குறிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் அணியில் பிளேயிங் 11ல் மட்டுமே 3 இங்கிலாந்து வீரர்கள் இடம்பெறும் அளவுக்கு இருக்கிறது. மேலும் பெஞ்சில் இன்னொரு இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வேக்ஸ் இருந்தார். தற்பொழுது பிளே ஆஃப் சுற்றுக்கு இடம்பெற்றிருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜோஸ் பட்லரையும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பில் சாட்லையும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வில் ஜாக்ஸையும் இழந்திருக்கிறது. இவர்கள் மூவருமே அவர்களது அணிக்கு மிக முக்கியமான வீரர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்காக விளையாடுவதற்காக சென்றுவிட்ட இங்கிலாந்து வீரர்கள் குறித்து கவாஸ்கர், இர்ஃபான் பதான் ஆகியோர் மிக கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் இதற்கு பின்னால் இருக்கும் ஒரு முக்கிய காரணம் குறித்து பேசியிருக்கிறார். இது குறித்து மைக்கேல் வாகன் கூறும் பொழுது, இங்கிலாந்து வீரர்கள் தங்களுடைய நாட்டை பிரதிநிதிப்படுத்துவதற்காக செல்கிறார்கள் என்றால் அது மிக நியாயமானது. அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரில் விளையாடுகிறார்கள். பாகிஸ்தான் T20 தொடர் இல்லாவிட்டால் நிச்சயம் அவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள். மேலும் இது ஏற்கனவே கிரிக்கெட் காலண்டரில் குறிக்கப்பட்ட தொடர். கடந்த ஒருநாள் கிரிக்கெட் உலக கோப்பை தொடருக்கு ஜோஸ் பட்லர் தலைமையில் அணி ஒருங்கிணைந்து முன்கூட்டியே தயாராகவில்லை. தற்பொழுது பாகிஸ்தானுக்கு எதிரான 5 T20 போட்டிகளில் மொத்த அணியும் ஒன்று கூடுகிறது. இது கடந்த முறை ஏற்பட்ட தவறுகளை இந்த முறை செய்யாமல் தடுக்க வைக்கும். மேலும் அனைவரும் ஒருங்கிணைந்து விளையாடும் பொழுது அணி கலாச்சாரத்தில் வேலை செய்யப்படும். மேலும் வீரர்களுக்கான ரோல்கள் தெளிவாகும். இதனால் தான் எங்கள் வீரர்கள் சென்றார்கள் என்று கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.